வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசுக்கடியுடன் தண்ணி டேங்க். இது வந்து ஆற்று டேங்க், ஆற்று தண்ணி. ஏற்கனவே நம்மளோட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரி தண்ணி இல்லை, எங்கள் ஊரில் தண்ணி வரதில்லை ஆற்று பைப்பில், என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த தண்ணி டேங்க் இங்கே ஒன்று இருக்குது, இன்னொரு நீருந்து நிலையம் அந்த ஒன்று கொஞ்சம் தூரம், அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது. இந்த 2 பக்கம் தான் வந்து தண்ணி பிடிக்கணும். தண்ணி பிடிக்கிறதுனால தண்ணி இல்லாதனால நாங்கள் வந்து இப்போ இங்கே வந்து தண்ணி பிடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி கரண்ட் இல்லை. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, அதாவது மின் தடை எங்கள் ஊரில். அதனால் 3 குடம் தண்ணி பிடிக்க வேணும். இங்கே 2 குடம் ஆல்ரெடி இருக்குது. இப்போ குறுகுறுன்னு தான் தண்ணி ஊற்றுது, வேறு வழி இல்லை. வெயிட் பண்ணி தான் நம்ம தண்ணி பிடிக்கணும். அதைத்தான் இப்போ ஒரு விலாகாக போட்டுக்கிறோம். ஏன்னா ஹலோ ஹலோ இருங்க. இது என்ன பிரச்சனைனா, கரண்ட் இல்லாதனால தண்ணி கம்மியாக தான் வரும். கரண்ட் இருந்தாலும் சில டைம் வராது. வேறு வழி இல்லை, நம்ம வெயிட் பண்ணி தான் இருந்து தான் பிடிச்சிட்டு போகணும். நம்ம ரொட்டீன் விளாக் போட்டுக்கிறதுனால ஒரு கண்டென்ட் மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். அப்புறம் தண்ணி நம்பிட்டு, ஏன்னா டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து அண்ணன் அதுக்குள்ளே எங்கள் ஊருக்கார அண்ணன் வந்து தண்ணி பிடிக்க வந்தார் குடிக்கிறதுக்கு. அவர் பிடிச்சிட்டு அப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோவும் கட் பண்ணிவிட்டு தண்ணியும் பிடிச்சிக்கலாம். என்ன பண்ணுறது தெரியல, டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. தண்ணி அதை பிடிச்சிட்டுக்கிட்டோம், நம்ம அதுக்குள்ளே அப்படியே இந்த பக்கம் திரும்பலாமா. சின்ன வயசுலாம் நாங்கள் இங்கே இன்றைக்கி வண்டியில் வந்துருக்கிறேன் எக்ஸலில். சின்ன வயசுலாம் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளில் வருவோம் தண்ணிக்கு. அங்கே ஆற்று தண்ணி வரும், வரலைன்னா நாங்கள் வந்து சைக்கிளில் வருவோம். என் ஃப்ரெண்டு போகிறான், பார்த்து போகிறத வீடியோ எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு நினச்சிட்டு போனான். பிரபாகரன் சைக்கிளில் வருவோம். நான், ஆனந்து, அப்புறம் வேறு யாரோ ஒரு 4 பசங்க வந்து சைக்கிளில் 2 குடம் மட்டும் வச்சுட்டு அங்கேருந்து வருவோம். சைக்கிள்லேயே வந்துட்டு இங்கே தான் தண்ணி பிடிப்போம். இந்த இடத்துல தான் தண்ணி பிடிப்போம். தண்ணி பிடிச்சிட்டு குடத்தை ஓரமாக வச்சு போட்டு, அப்போ வந்து மே மாதம் லீவு இந்த மாதிரி டைமில் வந்து இந்த நெகாப்பழம், நாவற்பழம் தெரியுங்க, நெகாப்பழம் நாவற்பழம், அதோட மரம் தான் இந்த 2 மரம். பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். 2 மரம் வந்து பார்த்திங்கன்னா நாவற்பழம் மரம். இந்த மரத்தில் வந்து சும்மா காய், ஊறுப்பட்ட காய் வந்து காய்ச்சிருக்கும். இங்கே ரோட்டில் விழுந்து கிடக்கும். ரோட்டில் விழுந்து அதுக்கப்புறம் ரோடே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் ஆயிரும். அந்த பழத்து மேலே வந்து வண்டி ஏறி ரோடே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாதுலேருந்து அந்த வாது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கும். காரணம் என்ன, அந்த பழம் வந்து ரோஸ் கலரில் இருக்கும்ல, கீழே விழுந்து அந்த வண்டி மேலே ஏற இல்லை சப்பிளிஞ்சு போய் ரோஸ் கலரில் ஆயிரும். ரோடே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரோஸ் கலரில் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த இலையை பறிப்போம். இது வந்து அந்த எங்கள் ஊர் ஈஸ்வரன் கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையில் வந்து தயிர் சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இலையில் சாப்பாடு, வாழை இலை பதிலாக இந்த இலையில் வச்சு கொடுப்பாங்க. இந்த இலை பேர் வந்து தெரியல, நான் தினமும் இலைன்னு சொல்லுவாங்க, மறந்து போச்சு. இந்த இலையில் தான் வந்து தயிர் சாப்பாடு, புளி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு இதெல்லாம் வந்து ஈஸ்வரன் கோயில், எங்கள் ஊர் ஈஸ்வரன் கோயிலை வச்சு கொடுப்பாங்க. அங்கே தான் அதெல்லாம் சாப்பிடுவோம். அதெல்லாம் பழைய நினைவுகள் அது எல்லாமே. அப்புறம் இந்த இலையை எடுத்து, இந்த இலையை 2 இலையை ஜாயின் பண்ணி இங்கே கீழே வந்து கொட்டி கிடக்கும். அந்த நாவற்பழம் வந்து கீழே நல்ல பழமும் இருக்கும், நல்ல அடிபட்ட பழமும் இருக்கும். அந்த பழத்தையெல்லாம் எடுத்து அந்த 2 இலைக்குள்ளே வைப்போம். 2 இலைக்குள்ளே வச்சு அந்த 2 இலையும் பிளாக் பண்ணி கட்டி ஊருக்கு கொண்டு போவோம். வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுவோம். இன்னும் இங்கே சாப்பிடுவோம். வீட்டுக்குள் போயிட்டு மிளவடியும் உப்பும் கலந்து அது இதெல்லாம் போட்டு கலந்து ஒரே இதாக அப்படியே கசகசன்னு கலந்து 2 எடுத்து சாப்பிட்டு 5-6 எடுத்து வாயில் போட்டு அதுக்கப்புறம் விளையாடுறது. இங்கே அந்த நினைவுகள்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எனக்கு கமிட்மெண்ட்டும் கிடையாது. இந்த பொண்ணு பார்க்குறது, இந்த கல்யாணம் பண்ணுறது, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டுக்கு கடன் கட்டணும், வீட்டுக்கு காசு கொடுக்கணும், இந்த மாதிரி கமிட்மெண்ட்டு வந்து அப்போ கிடையாது. அப்போ கிடையாதுன்னா நான் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. காலேஜ் படிக்கும்போது கூட நான் அதிகமாக வந்ததில்லை.
காலேஜ் படிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் இங்கே அதிகமாக போயிருக்கிறேன், இதுக்கும் வந்திருக்கிறேன். ஸ்கூல் படிக்கும்போது தான் அந்த ஒரு நல்லா ஜாலியாக இருக்கும். அப்போ வந்து நல்லா ஒல்லியாக இருப்பேன், லீனாக இருப்பேன். என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 2017 எடுத்த வீடியோ அந்த மாதிரி தான் லீனாக இருப்பேன். இதில் தான் வருவேன் சைக்கிளில். இன்னொரு கோயில் இருக்குது, பெத்தாரம் கோயில் உள்ள ஒரு கடைசிக்கு போகணும். அங்கே தண்ணி இல்லை அப்படின்னா நான் அங்கே போவேன். அங்கே போயிட்டு அங்கே போய் தண்ணி பிடிச்சிட்டு சைக்கிள்லேயே வருவோம். சைக்கிள்லேயே எங்கே போவோம்னா இதுலேருந்து இன்னொரு 3-4 கிலோமீட்டர் போனோம்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்கும், பெரிய தொட்டி, பெரிய ஆழம். அங்கே நீச்சல் பழகிறதுக்கு போவோம், தண்ணி வாக்கிறதுக்கு. அங்கே மாங்காய் இருக்குது, மாங்காய் தருவாங்க, அது சாப்பிடுவோம். அதெல்லாம் ஸ்கூல் டைம் 10th 11th 12th டைமில் இதெல்லாம் வேலையே தான் இதுதான் வேலை. சைக்கிளில் சுற்றுறது, சைக்கிளில் வர்றது, சைக்கிளில் தான் போகிறது. இந்த மாதிரி வந்து பழம் சாப்பிட்றதுக்காக இங்கே வர்றது, இந்த பழத்தையெல்லாம் பறிக்கிறது, இங்கேயே தண்ணியை குடிக்கிறது, இங்கேயே தண்ணியும் அப்போ குளிச்சுட்டும் போகும். சில டைம் இங்கேயே குளிச்சுட்டு சட்டை பேண்டெல்லாம் நல்லா குளிச்சுட்டு அதையே போட்டு சைக்கிள் எடுத்து அதே மெதுவாக வீட்டுக்கு போவோம். இதெல்லாம் ஞாபகப்படுத்தும் போது ஒரு அப்படியே இருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் அப்படிலாம் இருக்க முடியுமா? நம்ம லைஃப் இந்த மாதிரி தான், பாட்டு போயிட்டே இருக்கும். நாம் அது கூட அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதா. இந்த நதி போகுது பாருங்கள், எங்கே போகுதுன்னு அதுக்கும் தெரியாது, அதே மாதிரி அந்த தண்ணிக்கும் தெரியாது, அந்த இடத்துக்கும் தெரியும், எதுவுமே தெரியாது. அது போகிற வழியில் அப்படியே போகுதில்ல, அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் வாழ்க்கை, நாமளும் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளை வந்து வாழ்க்கை அப்படின்னு நகர்த்திட்டு போகுது, அது கூட சேர்ந்து நாமளும் நகர்ந்து போக வேண்டியதான். நம்மளால் எதையும் மாற்றவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு வந்து சம்பாதிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். சோதனைகள் வேதனைகள்லாம் வரத்தான் செய்யும், அப்படியே கடந்து போக வேண்டியது, வேறு வழி இல்லை. கொஞ்சம் இப்போல்லாம் மெச்சூராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் ஒரு 2-3 வீடியோவில். என்ன பண்ணுறது, ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில இதெல்லாம் அப்படி நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தோணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணி பிடிக்கும்போது இதெல்லாம் வரும்போது தான் பழைய நினைவுகள், பழைய அந்த காட்சிகள் அப்படி உள்ளே வந்துட்டு போகும். இப்படிலாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்ல இந்த இடத்துல அப்படின்னு. அப்போ வந்து அப்படியே தான் இருக்குது, இந்த ட்ராம் இது எல்லாம் அப்படியே தான் இருக்குது, மரங்கள் அப்படியே தான் இருக்குது. இயற்கை என்றைக்கும் அழியாது. அந்த 2 மரத்துக்கும் பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு இன்னுமே அந்த ஞாபகம் அப்படியே தான் இருக்குது. அந்த கீழெல்லாம் போய் பொறுக்கிட்டு கிடப்போம், பொறுக்கிட்டு 6 நாள் எத்தனடா பொறுக்குன்னு பொறுக்கி சாப்பிடுவோம். அது ஒரு லைஃபுங்க. அந்த லைஃப்பை நினச்சி பார்க்கும்போது ரோட்டில் இருக்கிறதும் பொறுக்கிருக்கிறோம். ரோட்டில் இருக்கிறது ஒரு நல்ல பழமெல்லாம் இருந்தால் எடுத்துருவோம், இங்கே உள்ளுக்குள்ளே அதிகமாக எடுப்போம். எடுத்துகிட்டு அப்படி இங்கேயே தண்ணி வைப்போம், இங்கேயே தண்ணி குடிப்போம். குடம் கொண்டு வந்ததுன்னா இங்கேயே தண்ணியை பிடிச்சிட்டு அதே சைக்கிள்லேயே வச்சு அப்படியே அழுத்திட்டு ஒவ்வொருத்தரை நாயம் பேசிட்டு வரிசையாக ஒவ்வொருத்தனா போவோம். அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கும். இந்த நினைவெல்லாம் இப்போ நம்ம தரணிலாம் வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்டணும், எக்ஸல் ஓட்டணும், ஸ்கூட்டி ஓட்டணும், பைக் ஓட்டணும், அந்த ஆர்வத்தில் இருக்கிறான். நாங்கள் எங்கள் காலத்துலேயும் வந்து சைக்கிள் ஓட்ட வேணும், முதல்ல சைக்கிள் நமக்குன்னு ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்ட்டு இருந்தோம். இந்த இடத்துல நான் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சைக்கிள் கொடுப்பாங்க. அது நான் ரொம்ப இந்த இடத்துல வந்து நான் நன்றி சொல்கிறேன். காரணம்னா நான் வந்து சைக்கிள் வந்து எப்படி பழகினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் அண்ணாவோட சைக்கிள், ஒரு அக்காவோட சைக்கிள், அந்த அக்கா சைக்கிள் தான் பழகினேன். சைக்கிள் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்டி சைக்கிள் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தண்டி சைக்கிள் ஒன்று இருந்துச்சு, அதை ஓட்ட முடியாது, நான் சின்ன பையன் இல்லை, அதனால் வந்து அதை இந்த சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். சின்ன சைக்கிள், தண்டியில்லா சைக்கிள் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு தான் சைக்கிள் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில் 11th. அந்த சைக்கிள் தான் இப்போ வரைக்குமே அந்த சைக்கிள் வீட்டில் இருக்குது, இப்போ வரைக்குமே அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நிறையா வீட்டில் வந்து சைக்கிள் வாங்க முடியாது, லேப்டாப் வாங்க முடியாது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துச்சு. 2 கவர்மெண்ட்டுமே கொடுத்துச்சு, சைக்கிள் கொடுத்துச்சு, லேப்டாப் கொடுத்துச்சு. அந்த 2மே லேப்டாப் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடணும், எடிட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எனக்குள்ளே ஒரு தோணுனது வந்து பார்த்திங்கன்னா அந்த லேப்டாப் வந்ததுக்கப்புறம் தான். வீட்டுக்கு லேப்டாப் வந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு, நம்மளால் லேப்டாப் வாங்க முடியாது, 30,000 40,000 இந்த விலையில் போட்டு எங்கே போய் லேப்டாப் வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்ததுக்கப்புறம் தான் லேப்டாப் வாங்கினோம். வந்து பார்த்திங்கன்னா 2 குடம் நம்பிடுச்சு, 3வது குடமும் நம்பிடுச்சு. ஸோ எடுத்து வண்டியில் வச்சுட்டு தரணியும் கூட்டிகிட்டு மெதுவாக அப்படியே வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு